Hello friends, welcome to Secret of Health and Beauty. Friends, நீங்க நார்மலா குடிக்கிற டீ காஃபிக்கு பதிலா பால் சுகர் எதுவும் சேர்க்காம இந்த ஒரே ஒரு பொருளை வச்சு ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணி நீங்க குடிச்சிட்டு வர்றப்ப உங்க உடம்புல உடல் எடைங்கிறது கூடாது. உங்களுக்கு வெயிட் லாஸ்ங்கிறது ரொம்ப சூப்பராகவே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வெயிட்டை குறைக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த டீயை தினமும் காலையில் ஒரு தரமும் சாயந்தரம் ஒரு தரமும் 2 தடவை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்ங்கிறது ரொம்ப சூப்பராகவே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான டீ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது என்ன பொருள், இதுல இருந்து எப்படி டீ ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊரில் மார்க்கெட்டில் எல்லா பகுதியிலையும் இப்போ இந்த பூ மார்க்கெட்டில் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த பூவை வாங்கி அப்படியே காய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்லா தொட்டு பார்த்தா நெருன்னு வர்ற அளவுக்கு காஞ்சிருச்சு. இதை நான் பவுடராக மாற்றி கூட யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த பூ கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நாட்டு மருந்து கடையில் ஆவாரம் பூ பவுடர் அப்படின்னு சொல்லியே விற்கிது. அதை நீங்கள் பவுடராக வாங்கி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது எனக்கு பூ கிடைச்சதுனால நான் வாங்கி இப்படி ட்ரை ஆக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த ஆவாரம் பூ நம்ம உடம்புக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எக்கச்சக்க மருத்துவ குணங்கள் நிறைஞ்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆவாரம் பூலேருந்து தயாரிக்கிற இந்த டீயை யாரெல்லாம் குடிச்சிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு உள்ள பெனிஃபிட்ஸ் என்னென்னங்கிறத நான் ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆவாரம் பூ இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதை காய வச்சு நம்ம இப்போ டீ போட போகிறோம். இந்த டீயை குடிச்சிட்டு வர்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மலமிளக்கியாக செயல்படும். அதாவது நம்ம பாத்ரூம் போனோம்னா ரொம்ப நேரம் மோஷன் வராமல் கஷ்டப்படுவோம். அதுக்கு காரணம் இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். குடலில் நிறைய கழிவுகள் அங்கங்கே படிஞ்சிருது. இப்படி படிகிற இந்த கழிவுகள் தான் நாளடைவில் கொழுப்பாக நம்ம உடம்புக்கு மாறி நமக்கு உடல் எடையை கூட்டுது. இப்போது குடலை இது சுத்தம் பண்ணி நல்ல ஒரு மலமிளக்கியாக இந்த ஆவாரம் பூ நமக்கு உதவி செய்யுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கு இந்த ஆவாரம் பூ டீ ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆவாரம் பூ டீ சாறை அவங்க குடிச்சிட்டு வர்றப்ப அவங்க உடம்புல சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம உடம்புல இன்சுலின் லெவலை கணையத்தில் கொழுப்பு படியாமல் பாதுகாத்து இன்சுலினை அதுவே நேச்சுரலாகவே ப்ரொடியூஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகத்தை கூட இந்த டீ பாதுகாக்குது. அதாவது சிறுநீரகத்தில் ஏற்படுற அந்த கல் ஏற்படுற அந்த பிரச்சனையை கூட சரி செய்யக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ். இதை ரெகுலராக குடிச்சிட்டு வந்தவங்களுக்கு இந்த சிறுநீரக சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நோய் வராமல் சிறுநீரகத்தை இது பாதுகாக்கும். அடுத்து நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ். கொழுப்பை கரைக்கிறதுக்கு நம்ம எக்கச்சக்க மருந்து மாத்திரைன்னு போகிறத காட்டிலும் இந்த மாதிரி நேச்சுரலாக கொழுப்பை கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான டீ மட்டும் குடிச்சிட்டு வந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எந்த ஒரு பக்க விளைவுகள் எதுவும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகள் கரைய ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது புற்றுநோய் செல்களை கூட அழிக்கக்கூடியது. இதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடம்புல நாள்பட்ட காயங்கள் இருந்த காயங்கள் ஆறாமல் இருந்தால் கூட இந்த டீயை குடிச்சிட்டு வர்றப்ப அந்த காயத்துக்கு நல்ல ஒரு மருந்தாகி அந்த இடத்துல உள்ள காயம் இல்லாமே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம கூந்தலுக்கு கூட இந்த ஆவாரம் பூ டீ ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட முடியை ஸ்ட்ராங்காக வலுவாக மாற்றக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பெனிஃபிட்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டீயை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டீயை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறேங்கிறத பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிட்டு வரப்ப உங்கள் உடம்புல கண்டிப்பாக வெயிட் லாஸ்ங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏதோ ட்ரை பண்ணி வெயிட் குறையலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த டீயை குடித்து வெயிட் குறைஞ்சதுக்கு நீங்கள் 4 பேருக்கு சொல்லுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பேனில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை ஹீட் பண்ணுறேன்.
இந்த தண்ணி நல்லா சூடாகட்டும். இந்த தண்ணி சூடானதுக்கு அப்புறம் மட்டும்தான் கண்டிப்பாக இந்த ஆவாரம் பூவை நம்ம இதில் ஆட் பண்ணணும். அப்போ தான் அதில் இருக்கிற எசன்ஸ் நல்லா தண்ணியில் இறங்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தண்ணி நல்லா சூடாக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பட்டை துண்டை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உடச்சி வச்சுருக்கேன். இப்போது இந்த பட்டை துண்டை நான் இதுக்குள்ளே போடுறேன். பட்டையை எதுக்கு முதல்ல போடுறோம்னா இதுலேருந்து எசன்ஸ் நல்லா இறங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்டை நம்ம உடம்புல, அதுவும் குறிப்பாக வயிற்று பகுதி, இடுப்பு பகுதியில் உள்ள தொப்பையை, பின்னாடி இருக்க அந்த கொழுப்பை கரைக்கக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஃபஸ்ட்டு அந்த பட்டையை ஆட் பண்ணுறேன். பட்டை நல்லா அந்த ஹாட் வாட்டரில் படப்பட அதில் இருக்கிற எசன்ஸ் இறங்க ஆரம்பிக்கும். அடுத்து இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு அந்த ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்ல ஆவாரம் பூ, அதை ஆட் பண்ணுறேன். இப்போது இது எல்லாமே நல்லா கொதிக்கட்டும். இப்போது நான் ஊற்றிருக்கிற இந்த 1 டம்ளர் தண்ணி எனக்கு 1/2 டம்ளர் தண்ணி அளவுக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா கொதிக்க விடணும். அப்படின்னா தான் இந்த ஆவாரம் பூவில் இருக்கிற சத்து, எசன்ஸ் எல்லாமே அதில் இறங்கும். நீங்கள் நாட்டு மருந்து கடையில் பவுடராக வாங்கி கூட ஜஸ்ட்டு தண்ணியை சூடு பண்ணி அதில் 1/2 ஸ்பூன் அளவு பவுடரை போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பபிள்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியோட கலரும் மைல்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இன்னும் சேஞ்ச் ஆகணும், தண்ணியை வற்றட்டும். அது வரையும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டீ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இப்போது இந்த தண்ணியோட கலரை பாருங்கள், நம்ம ஊற்றும் போது எப்படி இருந்துச்சு. இப்போது அந்த தண்ணியில் அந்த எசன்ஸ் எவ்வளோ சூப்பராக இறங்கியிருக்குன்னு பாருங்களேன். இதை நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு சின்ன டீ கிளாஸில் நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு ஹெல்த்தி இதில் இருக்குன்னு சொல்லி நான் சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான டீ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஃப்ரெண்ட்ஸ், இது கூட நீங்கள் நாட்டு சர்க்கரையோ அல்லது தேனோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ஆட் பண்ணி குடிச்சிக்கோங்க. ஆனால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பான முறையில் இப்படியே இதை குடிக்கிறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த டீயை ஒரு நாளைக்கு 2 தடவை குடிக்கணும். அப்படி நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்ப நீங்கள் இன்ச் பை இன்ச்சாக உங்களோட உடம்பு குறைகிறத கண் கூட பார்ப்பீங்க. உங்கள் உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைக்க இது ஒரு நல்ல மருந்து மாதிரி செயல்படும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட ஹெல்த்தியான, ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை வழங்கக்கூடிய ஒரு வெயிட் லாஸ் டீ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த டீயை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிட்டு வரப்போ உங்களுக்கு வெயிட் லாஸ்ங்கிறது ரொம்ப சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.